கேவலமாக இருக்குது. தற்கூரி பசங்களாடா நீங்கள்? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. 10 வயசு குழந்தை சாக்லேட்டுக்கோசரம் அவன் பின்னாடி போச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான். அதுக்கு சிஎம் விஜய் சார் என்ன பண்ணுவாருன்னு வேற கேட்டுருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. 10 வயசு குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அது போய் பின்னாடி போச்சுன்னு சொல்றியே. இப்போ நாளைக்கு உன் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்தாலும் நீ அப்படி தான் சொல்லுவியா? ஸோ ஸோ பேட். இது என்ன சொல்கிறதுனே தெரில. இவங்களுக்கும் சத்தியமாக மூளை இல்லாதவங்க பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த டிவிக்கு அப்போஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம் பேஜஸ் அண்ட் யூடியூப் பேஜஸ்க்கு கமெண்ட்ஸ் போய் பார்த்தா அவ்வளோ வல்கரான கமெண்ட்ஸ். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் உங்களை யாருமே கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு விஷயம் கேள்வி கேட்டால் தான் அந்த விஷயம் அதிகமாக வளர்கிறாங்க, அவங்க ஒரு விஷயத்தில் முன்னேறாங்கன்னு அர்த்தம். அது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ரோந்து பண்ணி போயிருக்கலாமா, இல்லை வேறு எதனா சேஃப்டி கார்ட்ஸ் பண்ணியிருக்க முடியுமா, இன்னும் சில்ட்ரன்ஸ்க்கு வேறு என்னென்ன சேஃப்டி கொடுக்க முடியும், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் கேவலமாக இல்லை இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த குழந்தைக்காக நீங்கள் பரிதாபப்படலைனாலும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அண்ட் இல்லை, சிஎம் விஜய் தான் பொறுப்பான்னு கேட்குறீங்களே. சிஎம் விஜய் சார் தான் பொறுப்பு. நீங்கள் தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. இந்த நாட்டில் வேறு எந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் ஒரு சின்ன குண்டூசி எங்கேயாவது வெளியே காணாமல் போனால் கூட, திருட்டு போனால் கூட அதுக்கு அவர் தாங்க பொறுப்பு. ஏன்னா அவரோட தலைமையில் தானே எல்லாமே இயங்குது. அவருக்கு கீழே எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் எல்லாமே அவர் கீழே தான் வருது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும். அதில் தலைமையில் இருக்கவங்க தான் அதுக்கான இன்சார்ஜ் எடுத்துக்கணும். ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 1 வீக்காக எதனா ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஏதாவது இதை பற்றி சொல்லும்.